சரி. இன்றைக்கி அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, முதல் 5 வசனங்கள் ஒரு பகுதி. அதில் முதல் 5 வசனங்கள் ஒரு பகுதி. அந்த 2ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். சரிங்களா? அவன் அந்த திசைகளிலே சுற்றி நடந்து சீஷர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி கிரேக்கு தேசத்திலே சேர்ந்தான். சரிங்களா? ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னா, கிரேக்கு தேசத்து பயணங்கள். சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா, பயணங்கள் எங்கெங்கெல்லாம் சுற்றி திரிந்தார் அப்படின்னு சொல்லி, இந்த கிரேக்கு தேசத்தில் எங்கெங்கெல்லாம் சுற்றி திரிந்தார் அப்படின்னு சொல்லி அந்த காரியங்கள் தான் அங்கே இருக்குது. சரிங்களா? முதல் வசனம் வாசிக்கிறேன். ஸோ அது 20ஆம் அதிகாரம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா 2ஆம் வசனம் தான் தலைப்பு. முதல் 5 வசனங்களுக்கு 2ஆம் வசனம் தான் தலைப்பு. ஸோ பார்த்திங்கன்னா கிரேக்கு தேசத்து பயணங்கள். ஸோ கிரேக்கு தேசத்தில் எங்கெங்கெல்லாம் சுற்றி திரிந்தார். ஸோ அந்த காரியம் தான் இதில் இருக்கும். சரிங்களா? முதல் வசனம் வாசிக்கிறேன். கலகம் அமர்ந்த பின்பு பவுல் சீஷரை தன்னிடத்திற்கு வரவழைத்து வினவிக்கொண்டு மக்கதேனியாவுக்கு போக புறப்பட்டான். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கலகம் அமர்ந்த பின் அப்படின்னா முன்னாடி அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது எபேசு பட்டணத்தில் ஒரு கலகம் நடந்துச்சு. சரிங்களா? ஸோ எபேசு தியானாலே பெரியவள் அப்படின்னு சொல்லி எல்லாம் கலகம் பண்ணாங்க. சரிங்களா? பார்த்திங்கன்னா அவர் அந்த கலகத்தை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? தியானாலே பெரியவள் அப்படின்னு சொல்லி எல்லாம் கலகம் பண்ணி ஒரே கலகம் பண்ணிட்டாங்க. உடனே பார்த்திங்கன்னா அந்த பட்டணத்து சம்பராதி ஜனங்களை அமர்த்தி நீங்கள் போங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அங்கேருந்து எபேசி பட்டணத்துலேருந்து இவங்க என்ன பண்ணுறாரு, இப்போ மக்கதேனியாவுக்கு போக புறப்படுறார். சரிங்களா? 2ஆம் வசனம் பாருங்கள். அவன் அந்த திசைகளிலே சுற்றி நடந்து சீஷர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி கிரேக்கு தேசத்திலே சேர்ந்தான். ஸோ பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிரேக்கு தேசத்துக்கு வர்றார். அங்கே 3 மாதம் சஞ்சரித்த பின்பு அவன் கப்பல் ஏறி சிரியா தேசத்துக்கு போக மனதாக இருந்தபோது யூதர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படி இரகசியமான யோசனை கொண்டிருந்தபடியினாலே மக்கதேனியா தேசத்தின் வழியாய் திரும்பி போக தீர்மானம் பண்ணினான். ஸோ பார்த்திங்கன்னா மறுபடியும் சீரியா தேசத்துக்கு போக மனதாக இருந்தப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா போகிற இடத்துல எல்லாம் என்ன யூதர்களுக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இவருக்கு ரொம்ப அகேன்ஸ்டாக இருக்காங்க. சரிங்களா? எப்படியாவது இவரை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வெறியாக இருக்காங்க. சரிங்களா? அதனால் பார்த்திங்கன்னா இவர் சிரியா தேசத்துக்கு போகலான்னு நினைக்கிறாரு. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரகசியமான யோசனை எங்களுக்கு தெரியுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு, சிரியா தேசத்து பக்கம் போகாமல் மக்கதோனியா தேசத்தின் வழியாக திரும்பி போக தீர்மானம் பண்ணினான். ஸோ பார்த்திங்கன்னா மறுபடியும் மக்கதோனியா தேசத்தின் வழியாக போக தீர்மானம் பண்ணுறாரு. 4ஆம் வசனம் பாருங்கள். பெரோயா ஊரானாகிய சோபத்தரும் தெசலோனிக்கேயரில் அரிஸ்தர்க்கும் செக்குந்தும் தெர்பனாகிய தாயுவும் தீமோத்தேயுவும் ஆசியா நாட்டாராகிய தீதிக்கும் துரோப்பீமும் ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு வழித்துணையாக இருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவனுக்கு துணையாக வர்றாங்க. சரிங்களா? இவர்கள் முன்னாக போய் தோரளப்பட்டத்திலே எங்களுக்காக காத்திருந்தார்கள். ஸோ இவங்கெல்லாம் முன்னாடியே போய் துணைக்கு வர்றாங்க. ஸோ முன்னாடியே போய் அவருக்காக காத்திருந்தது. இந்த இடத்துல பார்க்கும்போது எங்களுக்காக அப்படின்னு சொல்லி இதில் பார்த்திங்கன்னா லூக்காவே இருக்கார். சரிங்களா? நான் சொன்னேன், நான் 2ஆம் மிஷினரி பயணத்துலேருந்து 3ஆம் மிஷினரி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லூக்கா வருவார். சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல எழுதும்போது நாங்கள் ஜெபம் பண்ணினோம், நாங்கள் வந்தோம், நாங்கள் எங்களுக்காக அப்படின்னு சொல்லி எழுதுவார். சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா தோராப்பட்டணத்தில் எங்களுக்காக காத்திருந்தார்கள். அது ஒரு பகுதி. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ தோராப்பட்டணத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ அங்கே என்ன நடக்குது, ஸோ அடுத்த பகுதி அங்கே என்ன நடக்குது. சரிங்களா? அடுத்த பார்த்திங்கன்னா 6ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 6ஆம் வசனம் பின்பகுதியை தலைப்பாக போட்டுக்கலாம். சரிங்களா? 6 முதல் 12 வரை ஒரு பகுதி. 6ஆம் வசனம் பின்பகுதியை தலைப்பாக போட்டுக்கலாம். தோரா பட்டணத்துக்கு அவர்களிடத்தில் அங்கே 7 நாள் தங்கியிருந்தோம். அதை தலைப்பு. சரிங்களா? 6ஆம் வசனம் பின்பகுதி. தோரா பட்டணத்துக்கு அவர்களிடத்தில் அங்கே 7 நாள் தங்கியிருந்தோம். ஸோ அதை தலைப்பு போட்டு வச்சுக்கோங்க. 6ஆம் வசனம் வாசிக்கிறேன். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களுக்கு பின்பு நாங்கள் கப்பல் ஏறி பிலிப்பு பட்டணத்தை விட்டு 5 நாளைக்குள்ளே தோரா பட்டணத்துக்கு அவர்களிடத்தில் அங்கே 7 நாள் தங்கியிருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்த்திங்கன்னா தோரா பட்டணத்துக்கு வர்றார். ஸோ மாதத்தின் முதல் நாளிலே அப்பம் பிக்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். ஸோ பார்த்திங்கன்னா அடுத்த நாள் போக வேண்டியது, கப்பல் ஏறி போகணும். அது ஒரு ராத்திரி தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த டைமுக்குள்ளே என்ன பண்ணணும், அவர் பிரசங்கிக்கிறார். ஸோ அவரால் எல்லாம் முடியுமோ, எவ்வளோ சத்தியத்தை சொல்ல முடியுமோ, என்னென்ன காரியங்களை சத்தியத்தை சொல்ல முடியுமோ எல்லாம் அவர் பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கார். ராத்திரி வேலையில் நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது
ஐத்திகு என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா இவர் பாட்டுக்கு நடுராத்திரி வரைக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 3 மாடி ஐத்திகுங்கிற வாலிபன் என்ன பண்ணுறாரு, தூக்க மயக்கத்தில் 3ஆம் மாடியிலேருந்து கீழே வந்து இறந்து போயிடுறார். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா பவுல் அவன் மேலே விழுந்து அவரை வந்து உயிரோட எழுப்பிடுறார். பின்பு ஏறி போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற்காலமெல்லாம் வெகுநேரம் பேசி கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டி கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அவர் நல்லா, ஏற்கனவே சொன்னேன், பவுல் வந்து ஒரு நல்ல ஒரு டீச்சர். சரிங்களா? நல்ல ஒரு டீச்சர், நல்ல ஒரு போதகர், நல்ல ஒரு பிரசங்கியார், இப்போ வேத வசனத்தை நல்லா கற்றறிந்தவர். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா இயேசு கிறிஸ்துவை பற்றி பழைய ஏற்பாடு எல்லாம் சேர்த்து கலந்து நல்ல சத்தியத்தை தெளிவாக சொல்கிறார் பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வேதத்தில் பார்க்குறோம், கிட்டத்தட்ட பாதி பழைய ஏற்பாடு அவர் தான் எழுதுனது. சரிங்களா? பாதி புதிய ஏற்பாடு நிறையா லெட்டர்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து அவர் தான் எழுதுனது. சரிங்களா? ஸோ அந்தளவுக்கு தேவன் வந்து கிருபை கொடுத்துருக்காரு பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அவருடைய மெயினான காரியம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீச்சிங் தான். சரிங்களா? பயங்கரமான ப்ரீச்சிங். ஸோ காஸ்பல் ப்ரீச்சிங், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சத்தியத்தை போதிக்கிறது, சுவிசேஷத்தை போதிக்கிறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுவிசேஷத்தை சொல்கிறது, அதே மாதிரி சத்தியத்தை போதிக்க அந்த கிருபை வந்து நல்லா பயங்கரமாக இருந்துச்சு பாருங்கள். இப்போ வார்த்தை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா வார்த்தையின் வல்லமை, வார்த்தை எந்த அளவுக்கு வல்லமையாக கிரியை செய்து பாருங்கள். ஸோ அதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்களுடனே கூட இருந்து கிரியை நடப்பித்து அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம மார்க்கில் பார்க்குறோம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மத்தியில் சொன்னார், நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள், வியாதி உள்ளவர்களை குணமாக்குங்க, குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், இலவசமாக பெற்றுங்க, இலவசமாக கொடுங்க, மரித்தோரை எழுப்புங்க அப்படின்னு சொல்லி, பிசாசுகளை துரத்துங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்குறாரு, சீஷர்கள் கட்டளை கொடுக்குறாரு பாருங்கள். அவர் பார்த்தீங்கன்னா அதே காரியத்தை இங்கே செய்கிறார். ஸோ மரித்த அந்த வாலிபனை அவர் வந்து உயிரோடு எழுப்புறதை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஒரு வாஞ்சை பாருங்கள். அப்போ தேவ வசனம் அந்தளவுக்கு கிரியை செய்து பாருங்கள். அப்போ நம்ம இதெல்லாம் வாஞ்சிக்கணும். இப்போ வெறும் பிரசங்கிக்கோடு நிறுத்துறதோட நம்ம வாஞ்சிக்கணும். இப்போ ஆண்டவர் எண்ணி வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. வேதத்தில் பார்க்குறோம், இயேசு கிறிஸ்துவை வந்து தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பி இருந்தார். ஆகையால் அவள் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவன் சுற்றித்திருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை வந்து வல்லமையாக பயன்படுத்த. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பிரசங்கத்தோடு நிறுத்தலை, அவர் பிரசங்கம் பண்ணார், அற்புதம் செஞ்சார், பிசாசுகளை துரத்தினார். அது மாதிரி பேதுரு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் செஞ்சார். சரிங்களா? அப்போ பேதுரும் ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்துறார். அப்போ நம்ம ஊழியக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி, நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் பச்சைப்பாதம் உள்ளவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஸோ நம்ம வந்து வாஞ்சிக்கணும் பாருங்கள், வரங்களை வந்து வாஞ்சிங்க அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். கேளுங்கள் கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்லியிருக்கார். இப்போ ஒரு பிரசங்கத்தோடு நிறுத்தாமல் ஆண்டவர் என்னையும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. அப்படி ஒவ்வொரு பிரசங்கத்தில் நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே பலத்த காரியங்களை செய்யுங்க, மறுரூபா வரட்டும் ஆண்டவரே, அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, இப்போ என்ன பிரசங்கிக்கிறோங்களோ அந்த ஆண்டவர்கிட்ட அந்த வல்லமை வெளிப்படணுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சரிங்களா? ஏன்னா கட்டப்பட்ட யாரு கட்டப்படணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்பலை. ஸோ எல்லாரையும் விடுவிக்க தான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஸோ இயேசு அப்படிங்கிற அர்த்தமே என்னென்னா விடுவிக்கிறவர் அர்த்தம். சரிங்களா? இயேசு அப்படிங்கிற பேருக்கு அர்த்தமே என்னென்னா விடுவிக்கிறவர். சரிங்களா? அப்போ நம்ம அதை விட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா இந்த புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்கள் பார்த்திங்கன்னா சுவிசேஷ புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்து பலத்த அற்புதங்களை செஞ்சார். அப்போ அதே காரியங்களை சீஷர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சீஷர்கள் பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர் புக்கில் பார்த்திங்கன்னா சில சீஷர்கள் செய்கிறது. சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து மரித்து பரத்தேறி பரிசுத்த ஆவியார் பெற்றுக்கொள்ளும்படியாக காத்திருங்கிறார். பரிசுத்த ஆவியார் பெற்றுன்னா பார்த்திங்கன்னா எல்லாம் பார்த்திங்கன்னா வல்லமையாக எடுத்த தேவன் பயன்படுத்துகிறத நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். இந்த அப்போஸ்தலர் புக்கு பார்த்திங்கன்னா ஆவியானவர் எப்படி வந்து பலத்தை தம்முடைய ஊழியர்கள் மூலமாக பலத்தை கிரியை செய்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ பார்த்திங்கன்னா நம்மளும் அதெல்லாம் வாஞ்சிக்கணும் பாருங்கள். இப்போ வாஞ்சிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் பாருங்கள். அடுத்த பாருங்கள், 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. இதுவும் பயணங்கள் தான். சரிங்களா? மறுபடியும் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மிலேத்து பட்டணத்துக்கு வந்து சேருவார். ஸோ இது வந்து பயணங்கள். 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 16ஆம் வசனத்தின் பின்பகுதியை தலைப்பாக போட்டுக்கலாம். மிலேத்து பட்டணத்துக்கு வந்தோம். சரிங்களா? மறுநாள் மிலேத்து பட்டணத்துக்கு வந்தோம். அந்த 16ஆம் வசனத்தில் கடைசி லைன் இருக்கு பாருங்கள், அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோம். அதாவது தலைப்பு. சரிங்களா? 13ஆம் வசனம் வாசிக்கிறேன். பவுல் ஆசோ பட்டணம் வரைக்கும் கரை வழியாய் போக மனதாக இருந்தபடினாலே அவன் திட்டம் பண்ணியிருந்தபடியே நாங்கள் கப்பல் ஏறி அந்த
பட்டணத்தில் அவனை ஏற்றி கொள்ளும்படி முன்னாக அங்கே போயிருந்தோம். அவன் ஆசோ பட்டணத்திலே எங்களை கண்டபோது நாங்கள் அவனை ஏற்றிக்கொண்டு மித்திலேனே பட்டணத்துக்கு வந்தோம். அவ்விடம் விட்டு மறுநாளிலே கீயுத்துவுக்கு எதிராக வந்து பவுல் கூடுமானால் பெந்தேகோஸ்தே பண்டிகை நாளிலே எருசலேமில் இருக்க வேண்டும் என்று தீவிரப்பட்டது நிமித்தம் தான் ஆசியாவிலே காலம் போக்காதபடிக்கு எபேசு பட்டணத்தை கடந்து போக வேண்டும் என்று தீர்மானித்ததினாலே மறுநாளிலே சாமுத்தீவு பிடித்து தூரோ கில்லியோன் ஊர்த்துறையிலே தங்கி மறுநாள் மிலேத்து பட்டணத்துக்கு வந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டணம் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மிலேத்துக்கு வந்து சேர்றார். சரிங்களா? இப்படியாவது அவர் வந்து பெந்தேகோஸ்தே பண்டிகையில் போது எப்பாவது எருசலேமில் இருக்கணுங்கிறார். ஏன்னா எல்லா பண்டிகை நாட்களில் பார்த்திங்கன்னா அந்த யூதர்கள் கொண்டாடுகிற பண்டிகை நாட்களில் வந்து 7 பண்டிகைகள் கொண்டாடுவாங்க. அந்த பண்டிகை நாட்களில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எருசலேமில் தான் வந்து கொண்டு வருவாங்க. எல்லா யூதர்கள் வந்து எருசலேமுக்கு வருவாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல சான்ஸ். ஸோ அந்த டைமில் எல்லா யூதர்கள் கூடி இருக்கும்போது தன்னுடைய சாட்சி சொன்னோன்னா அங்கே அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு தான் வந்து எப்படியாவது அந்த பண்டிகை நாட்கள் அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையின் போது அவர் எப்படியாவது அங்கே எருசலேமில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரயாசப்படுறார். மிலேத்து பட்டணத்துக்கு இப்போ வந்து சேர்ந்துட்டார். அடுத்த பாருங்கள் 17ஆம் வசனத்துலேருந்து கடைசி வரைக்கும் 38ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. சரிங்களா? அது 17ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். இப்போ மிலேத்தில் இருக்கார். சரிங்க, மிலேத்து பட்டணத்தில் இருக்கார். ஸோ அங்கே என்ன நடக்குது? மிலேத்தேவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். சரிங்களா? தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 17ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதி. அந்த 17ஆம் வசனம் தான் தலைப்பு. சரிங்களா? மிலேத்தேவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா மிலேத்தில் இருக்கார். எபேஸ் சபைக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைக்கிறார். ஸோ அந்த சபையின் மூப்பர் அப்படிங்கிறது யார் பார்த்திங்கன்னா எல்லாம் சபையின் பாஸ்டர்ஸ். அதில் 28ஆம் வசனம் பார்த்திங்கன்னா அந்த சபையின் மெய்ப்பருக்கு தான் அவர் சொல்லுவார். சபையின் மெய்ப்பருக்கு இந்த பரிசுத்தவான்கள் கண்காணியாக வச்சுருக்காரு, அதனால் வந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ அந்த சபையின் மூப்பர் அப்படிங்கிறது என்ன? சபை பாஸ்டர்ஸை தான் சொல்கிறார். சபை பாஸ்டர்ஸ், அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ், சபையை சேர்ந்த மூப்பர்களை தான் வந்து அந்த சபை பாஸ்டர்ஸ் தான் சபையை மேய்க்கிறவங்கள அந்த கண்காணியை தான் பார்த்து இந்த சபை மூப்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அவங்கள வந்து அழைக்கிறார். அவங்களுக்கு கொடுக்குற இந்த ஆலோசனை தான் இந்த மீதி பகுதி. எபேசு சபையின் மூப்பர்களுக்கு கொடுக்குற இந்த ஆலோசனை. சரிங்களா? 18ஆம் வசனம் பாருங்கள். அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி இதை பார்த்திங்கன்னா அவருக்கு அட்வைஸ் கொடுக்குறார். இந்த மாதிரி வந்து அவரோட பாஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறார். அந்த மூப்பர்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும், நான் எப்படி நடந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் ஆசியா நாட்டிலே வந்த நாள் முதல் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்ன விதமாக இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நான் எப்படி உங்கள் முன்னாடி சாட்சியாக நடந்தேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய மாயமான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா மனத்தாழ்மையோடு இருந்தேன், மிகுந்த கண்ணீரோடு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா யூதர்கள் எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் வந்து தேவன் கிருபையாக என்னை காத்தார் அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்துலேயும் வந்து தேவனை சேவித்தேன் அப்படிங்கிற கர்த்தரை தேடுறதை மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ எல்லா போராட்டங்கள் இருந்தாலும் நான் அதுலேயே நான் கர்த்தரை சேவித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பிரயோஜனவாய்களில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் பிரயோஜனமாக ஒன்றுமே மறைத்து வைக்காமல் எல்லாமே உங்களுக்கு நான் ஒரு சத்தியத்தை சொல்லியிருக்கேன். நான் வீடுகள் தோறும் வெளியரங்கமாக எல்லாத்துக்கும் நான் வந்து பிரசங்கித்தேன், உபதேசித்தேன். மெயினாக வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா மனம் திரும்புவதை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதை பார்த்திங்கன்னா விசேஷமாக சொல்லும்போது சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் 2 காரியத்தை சொல்கிறாரு. மனம் திரும்புதலை குறித்து சொல்கிறேன். சரிங்களா? ஆனால் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவுகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா மாம்சத்தின் கிரைகள் வெளியரங்கமாக இருக்குது, நம்ம ஆவியின் கனியில் நிரம்பி இருங்க அப்படின்னு சொல்லி எழுதுறதை நம்ம கலாத்தியரில் பார்க்குறோம். சரிங்களா? நம்ம பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறத
நம்ம வேதம் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் மனம் திரும்புங்க. என்ன பார்த்தீங்கன்னா, பழைய சுபாவம் மாறணும், பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் மாறணும், மனம் திரும்புதல் குறித்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி விசுவாசத்தை, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். விசுவாசம், அந்த விசுவாசம் வந்து விட்டுறக்கூடாது. சரிங்களா? கிறிஸ்துவ வாழ்க்கையில் விசுவாசம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஆனால் நிறைய பேர் வந்து சில காரியங்கள் வரும்போது விசுவாசம் அவங்களை விட்டு போயிடும். சரிங்களா? அந்த விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ சில காரியங்கள் வரும்போது விசுவாசம் நம்ம விட்டு போகுது. சரிங்களா? அதனால் சாத்தான் ரொம்ப முயற்சி பண்ண எப்படியா நம்ம விசுவாசத்தை எடுக்க முடியும். விசுவாசத்தை எடுத்து நம்ம இயேசுவே இல்லை அப்படின்னு சொல்லி இயேசுவை மறுதளித்துட்டு போயிடுவோம். சரிங்களா? அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும். அதனால தான் விசுவாசத்தை குறித்து அவர் எழுதுகிறார். நல்லா போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். கடைசி வரைக்கும் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அப்படிங்கிறார். இப்போ கடைசி வரைக்கும் விசுவாசத்தை காத்துக்கொண்டால் தான் நான் பரலோகம் போய் சேர முடியும். சரிங்களா? விசுவாசத்தில் நம்ம இப்போ ஆண்டவர் தான் விசுவாசத்தை கொடுத்தார். சரிங்களா? அப்போ அந்த விசுவாசத்தை நம்ம உறுதியாக பிடிச்சிக்கணும். வேதத்தில் வாசிக்கிறோம், முடிவு பறந்து நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த விசுவாசம் எப்படி வருது? விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி வசனத்தினாலே வரும். அப்போ இந்த விசுவாசத்தை நம்ம விடக்கூடாது. பாருங்கள், இப்போ நம்ம தேவனோட ஐக்கியத்தையும் வேத வாசிக்கிறதையும் ஜெபம் பண்ணுறதையும் விடாமல் இருக்கும்போது அந்த விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ளலாம். பாருங்கள், இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாக எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்கள் நிறைய. ஏன்னா எருசலேமுக்கு போகிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடத்துலையே, சின்ன யூதர்கள் கூட்டத்திலே பெரிய கலகம் வந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிரமான யூதர்கள் வரப்போகிறாங்க. உலகம் ஃபுல்லாக வந்து அந்த இடத்துல போய் பிரசங்கம் பண்ண போகிறான். ஆனால் என்ன ஆகுமோ தெரியாது அப்படிங்கிறார். கட்டுகளும் உபத்திரங்களுக்கும் வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியினர் பட்டணங்கள் தோறும் தெரிவிக்கிறதை மாற்றம் அறிந்திருக்கிறேன். ஸோ கட்டுகள் உபத்திரங்கள் எனக்கு வைத்திருக்குன்னு சொல்லி ஆவியானவர் பட்டங்கள் தோறும் சொல்கிறாரு. ஆனால் பாடுகள் உபத்திரங்கள் இருக்குன்னு சொல்லி ஆவியானவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அதை பாருங்கள், அடுத்த வசனம் 24 வசனம், முக்கியமான வசனம். ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்தும் நான் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராக இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமே விரும்புகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அவருடைய எண்ணம் எப்படி இருக்குது பாருங்கள். நிறைய போராட்டங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அவருடைய எண்ணம் என்ன இருக்குது பாருங்கள். அந்த பாடுகள் பிரச்சனைகள் குறித்து நான் கவலைப்படலை அப்படின்னு சொல்கிறாரு பாருங்கள். முதல்ல வந்து பாடுகள் பிரச்சனைகள் குறித்து கவலைப்படதான் வெளிப்படுத்தலை நம்ம சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளோ வேணும் பயப்படாதே அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல குறித்து பாடுகளை பிரச்சனைகள் குறித்து நான் வந்து கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா உயிரை பற்றி கூட நான் கவலைப்பட மாட்டேன் அப்படிங்கிறார். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமே விரும்புகிறேன். ஸோ ஆண்டவர் எனக்கு என்ன ஓட்டத்தை வச்சுருக்காரோ, என்ன பணியை வச்சுருக்காரோ, என்ன தரிசனத்தை வச்சுருக்காரோ அதை நான் சந்தோஷத்தோடு ஓடி அதை தேவனிடத்துலேருந்து பெற்ற ஊழியத்தை நான் முடிக்கவே விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் என்னையும் எப்படியா சரி. அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கொடுத்ததில் ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்கள். அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். சந்தோஷமாக தேவனுடைய ஊழியத்தை செய்யணும் பாருங்கள். இப்போ ஆண்டவர் இந்த கிருபை கொடுப்பார். உண்மையிலேயே ஆண்டவர்கிட்டருந்து நம்ம ஊழியத்தை பெற்றிருந்தோம்னா அதில் ஒரு நிச்சயமாக ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்கள். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இதே மனநிலை தான் நமக்கு இருக்கணும் பாருங்கள். அதாவது பாடுகள் பிரச்சனைகளை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது பாருங்கள். நம்ம எதை பற்றியுமே கவலைப்பட, ஆண்டவர் கூட இருக்கார், கடைசி வரைக்கும் அவன் இடத்துக்கு வருவார். சரிங்களா? அப்போ அவருடைய சித்தம் வர்ற வரைக்கும் யாருமே நம்ம மேலே கை வைக்க முடியாது. சரிங்களா? சித்தம் இல்லாமல் யாருமே நம்ம நிழலில் கூட நெருங்க முடியாது பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ஆண்டவர் வச்ச ஊழியத்தை நம்ம தைரியமாக சந்தோஷமாக பண்ணுவோம் பாருங்கள். அப்போ அவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற தேவனே நமக்கு கிருபை தேவர். அதான் பார்த்தீங்கன்னா அவர் வெற்றிகரமாக ஊழியத்தை முடிச்சுட்டு கடைசி லெட்டரில் எழுதுகிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மாத்திரம் இல்லை, யாரெல்லாம் வெற்றியாக ஓட்டத்தை முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த நீதியின் கிரீடத்தை இயேசு கிறிஸ்து தருவார் அப்படின்னு சொல்லி எழுதுகிறாரு பாருங்கள். அடுத்த 25 வசனம் பாருங்கள். இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாக நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கேன். இனிமேல் வந்து நீங்கள் இதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிற கடைசி கூட்டம், இனிமேல் வந்து நான் கப்பலேறி போயிட்டேன்னா மறுபடியும் நான் உங்களை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்தப்பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சியாக வைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தேவன் என்னென்ன சொல்ல சொன்னாரோ எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லிட்டேன், எதுவுமே நான் மறைக்கலை, அதனால் எல்லா இரத்தப்பழிக்கும் நான் நீங்களாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார்.
ஸோ பார்த்தீங்கன்னா தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பாருங்கள், யோவானில் நம்ம வாசிக்கிறோம், நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் வந்து எஜமான் செய்கிறத அறிய மாட்டான். நான் வந்து பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையுமே உங்களுக்கு அறிவித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா எங்கள் சிநேகிதர் சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம் பாருங்கள். அடுத்த பாருங்கள் 28ஆம் வசனம், ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஸோ 2 காரியத்தை இந்த இடத்துல எழுதுகிறார் பாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களை குறித்து முதல்ல எச்சரிக்கையாக இருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எப்படி சம்பாதிச்சான்னா தம்முடைய ரத்தத்தினால் சபையை சம்பாதிச்சு பரிசுத்த ஆவியானவர் உங்களை வந்து கண்காணியாக சபையை மேய்ப்பராக மூப்பராக வச்சுருக்காரு. அது அந்த மந்தை முழுவதையும் குறித்து வந்து நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா ஒரு கண்காணியானவன் எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சில குணநிலைகளை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? 1 தீமோத்தேயுவில் எழுதும்போது எழுதுறாது, கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நேரை உபசரிக்கணும் போதக சமர்த்தனாக இருக்க வேண்டும் சொல்லி எழுதுறதை நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா மதுபான பிரியனாக இருக்கக்கூடாது, அடிக்கிறவனாக இருக்கக்கூடாது, இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனாக இருக்கக்கூடாது, பொறுமை உள்ளவனாக இருக்கணும், சண்டை பண்ணுகிறவனாக இருக்கக்கூடாது, பண ஆசை இல்லாதவனாக இருக்கணும், தன் சொந்த குடும்பத்தை பிள்ளைகளையும் நல்லா சகல நல்லொழுக்கத்தில் நடத்துகிறவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, உன் இளமை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கும். ஸோ ஒரு மூப்பனானவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்கள். பார்த்தீங்கன்னா வார்த்தையில், நடக்கையில், அன்பில், ஆவியில், விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா அந்த சபை விசுவாசிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பாஸ்டரை வந்து ஒவ்வொரு அசைவையும் அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு பரிசுத்த வாழ்க்கை, ஒரு பரிசுத்த நடக்கை எல்லாத்திலும் வந்து ஒரு மாதிரியாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமாக இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் சொல்லும்போது சொல்கிறாரு, உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளெல்லாம் நிலை கொண்டிரு, இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களை ரட்சித்து கொள்வாய். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா உன்னை குறித்து உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையார் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம வந்து நம்ம நடக்கையை அவங்க பார்த்துட்டே இருப்போம். நம்ம எப்படி விசுவாசமாக இருக்கோம், நம்ம எப்படி வந்து பரிசுத்தமாக இருக்கோம், நம்ம எப்படி நடக்கிறோம் அப்படின்னு அவங்க வந்து விசுவாசிகள் பார்த்துட்டே இருப்பாங்க. அதில் வந்து எச்சரிக்கையார், அதனால் உபதேசத்தையும் சரியாக உபதேசம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 பேதுருவில் நம்ம பார்க்குறோம். இப்போது மெய்ப்பர்கள் எப்படி இருக்குன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மெய்ப்பர்கள் வந்து நீங்கள் வந்து மனப்பூர்வமாக வந்து நீங்கள் வந்து மந்தைகளுக்கு மாதிரியாக இருங்க, மனப்பூர்வமாக வந்து நீங்கள் வந்து மந்தையை மேய்ங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உற்சாகமாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், மந்தையை மேய்ங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா அதில் அதே மாதிரி உபதேசத்தை குறித்து வந்து எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள். இப்போ மந்தை முழுவதையும் குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சபையை நடத்துகிற ஒரு சுலபமான காரியம் கிடையாது. ஸோ நம்ம முதல்ல மாதிரியாக கர்த்தருக்குள்ளே நம்ம பலப்படுத்திக்கணும். அவங்களுக்காகவும் நம்ம வந்து திறப்பில் நிற்கிறவர்களாக இருக்கணும். சரிங்களா? ஸோ அதான் அந்த இடத்துல சொல்கிறார், நீங்கள் வந்து உங்களை ஆனால் ஆண்டவர் கொடுத்த ஊழியம், ஆண்டவர் கொடுத்த சபை. சரிங்களா? அப்போ ஆவியானவர் வந்து உங்களை கண்காணியாக வச்சுருக்க, அதை வந்து நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறார். 29ஆம் வசனம் பாருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியினாலே நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா சொல்கிறார், அவங்களுக்குள்ளேயே அவருக்கு தெரியும். ஸோ யாரெல்லாம் ஒரு மாதிரியான ஆட்கள் அப்படின்னு அவருக்கு தெரியும். ஸோ அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்குள்ளேயே சிலரெல்லாம் எழும்பி சில மாறுபாடான காரியத்தை வந்து செய்வாங்கன்னு அறிந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார் பாருங்கள். ஆனபடியினாலே நான் 3 வருஷமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் புத்தி சொல்லி கொண்டு வந்து நினைத்து விழித்திருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சபைக்காக நம்ம விழித்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். தேவ சமூகத்திலிருந்து காத்துட்ருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது பாருங்கள். அவங்களுக்கெல்லாம் சரியாக நடத்த வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு பாருங்கள். கொஞ்சம் ஏமாந்தா ஓநாய்கள் உள்ளே வந்து எல்லா தேவையில்லாத காரியங்களை வந்து ஓநாயை அதாவது சபையை நாசப்படுத்திடும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஓநாய்கள் வந்து ஆடுகளை சிதறடிச்சிடும் பாருங்கள். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். இப்போதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும்
பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் அவர் சுதந்திரத்தை கொடுக்குற தேவனுக்கு பார்த்தீங்கன்னா 2 காரியத்தை சொல்கிறாரு. உங்களை நான் என்ன பண்ணுறேன், தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் ஒப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிறது. அது ஒரு நல்ல ஒரு ஜெபம் பாருங்கள். நம்ம அடிக்கடி செய்யலாம். அப்போ ஆண்டவன்னு சொல்லணும், ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் என் விசுவாசிகளையும் சபை மக்களையும் யாரெல்லாம் தெரிஞ்சிடும் அவங்களெல்லாம் உமக்கும் உங்களுடைய கிருபையுள்ள வசனத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி செய்ய வேண்டிய ஒரு நல்ல ஒரு ஜெபம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, தேவனுக்குள்ளே ஒப்பு கொடுக்கும்போது தேவன் நம்மை நடத்துவார். வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது வசனம் நம்மை நடத்தும். சரிங்களா? இருக்கிறதுலேயே சிறந்தது என்ன அப்படின்னா வசனம் நம்மை நடத்தணும். சரிங்களா? வசனம் எல்லா பகுதியிலையும் வசனம் நம்ம நடத்துச்சுன்னா அதை விட சிறந்த ஒரு வாழ்க்கை கிடையாது. சரிங்களா? அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் இன்னும் போயிடுவேன், ஆனால் அதனால் என்ன பண்ணுறேன், நான் உங்களை என்ன பண்ணுறேன்னா தேவனுக்கும் அவருடைய கிருபையில் வசனத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அப்போ வசனம் ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார் பாருங்கள். வசனத்தின்படியாக நீங்கள் நடங்க, வசனம் உங்களை நடத்தட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். ஒருவனுடைய வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை. இது அவருடைய பரிசுத்த வாழ்க்கையை குறித்து சொல்கிறார் பாருங்கள். நான் எந்த ஒரு பொருளையுமே இச்சிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யார்கிட்டையுமே இலவசமாக வாங்கி சாப்பிடல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களும் வேண்டியவர்களுக்காக இந்த கைகளே வேலை செய்த, மற்றவர்களுக்காக கூட நான் வேலை செஞ்சு பிரயாசப்பட்டு அதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு சாப்பிட்டேன். அது மற்றவங்களுக்காகவும் நான் வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லாவற்றையும் உங்களுக்கு காண்பித்தேன். சரிங்களா? பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கார் பாருங்கள். சரிங்களாப்பா? அப்போ அவர் சொல்லும்போது 1 கொரிந்தியர் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல் நீங்கள் என்னை பின்பற்றுகிறவளாக இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்லலாம், அதாவது நீங்கள் இயேசுவை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சுலபம். சரிங்களா? ஆனால் நான் இயேசுவை பின்பற்றுகிறோம், நீங்கள் என்னை பின்பற்றுங்கன்னு சொல்கிறது அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மாதிரியே இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இப்படி நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு சாட்சி எனக்கு கொடுங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும் பாருங்கள். எதுவுமே முடியாததில்லை. சரிங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பிதாவானவர் பூர்ண சர்க்குணராக இருக்கிற போல் நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருக்க கடவுள். ஸோ எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா நம்ம பூர்ண சர்க்குணராக இருக்க முடியும் பாருங்கள். சரிங்களா? இப்போ பவுல் ஒரு நல்ல ஒரு மாடல் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு நல்ல மாடலோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதை அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மாதிரியான வாழ்க்கையை பவுல் நமக்கு வச்சுட்டு போயிருக்கார் பாருங்கள். பவுல் நமக்கு ஒரு நல்ல மாதிரியை பாருங்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை அவர் பின்பற்றினதை நம்ம பார்க்குறோம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தகப்பனுடைய இருதயம் அவருக்கு. சரிங்களா? ஒரு தகப்பனுடைய எப்படியாவது சொல்லும்போது சொல்கிறாரு, எப்படியாவது நான் அந்த விசுவாசிகளெல்லாம் நான் என்ன பண்ணணும், எப்படியாவது விசுவாசிகளை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு கற்புள்ள கன்னிகையாக மணவாட்டியாக உங்களை போய் நான் பரிசுத்த மணவாட்டியாக நான் போய் இயேசு கிறிஸ்து என் மணவாளுக்கு முன்பாக நிறுத்தணும். அதுதான் என்னுடைய வைராக்கியம். அப்போ அதில் நான் வைராக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம் பாருங்கள். ஒரு தகப்பனுடைய இருதயம் பாருங்கள். அவருக்கு ஒரு நல்ல ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கார். அவருடைய சாட்சி அவர் சொல்கிறார் பாருங்கள். இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லோரோடும் கூட ஜெபம் பண்ணினான். அவர்கள் எல்லோரும் மிகவும் அழுது, என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனுடனே கூட போனார்கள். ஸோ மறுபடியும் இவர்களுக்கெல்லாம் ஆலோசனை கொடுத்துட்டு அவங்களோட முழங்கால் படிக்கிட்டு அவர்களுக்காக ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணிவிட்டு இனி நீங்கள் என்னை பார்க்க மாட்டீங்க அப்படிங்கிற எல்லாம் ரொம்ப அந்த அன்பில் அவரை கட்டி பிடிச்சி அழறாங்க, அடித்து அவனுக்கு கப்பல் வரைக்கும் அவனோட கூட போகிறாங்க. சரிங்களா? இதுதான் 20ஆம் அதிகாரம். இது பார்த்திங்கன்னா அவருடைய 3ஆம் மிஷினரி பயணம். சரிங்களா? ஸோ அதில் 20ஆம் அதிகாரத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா கிரேக்கு தேசத்து பயணங்கள் அதை பார்த்தோம். இப்போ தோரா பட்டணத்துக்கு வர்றாரு. தோரா பட்டணத்தில் பிரசங்கம் பண்ணுறாரு. நைட்டு பிரசங்கம் பண்ணுறாரு. நைட்டு பிரசங்கம் பண்ணும்போது நடுராத்திரி வத்தி பிரசங்கம் போகும்போது ஐத்திகு என்னும் ஒரு வாலிபன் மேலே இருந்து விழுந்து இறந்துட்டார். அவன் உயிரோடு எழுப்புறதை நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ மறுபடியும் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஆசா பட்டணத்துலேருந்து அப்படியே புறப்பட்ட எல்லா இடத்துலையும் போய் மறுபடியும் மிலேத்து பட்டணத்துக்கு வந்தார். மிலேத்து பட்டணத்தில் வந்தோடனே எபேசு சபைக்கு ஆள் அனுப்பி எபேசுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வைத்து அங்கே அந்த அந்த மூப்பர்களுக்கு அந்த சபையின் பாஸ்டர்ஸ்க்கு அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் கோ பாஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க எல்லாத்துக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, ஆலோசனை கொடுக்குறாரு. சரிங்களா? அவங்களுக்கு கொடுக்குற ஆலோசனையை நம்ம அதில் பார்க்குறோம். சரிங்களா? ஆலோசனை கொடுக்கும்போது நிறைய காரியங்களை சொல்கிறாரு. பார்த்திங்கன்னா நான் ரொம்ப பிரயாசப்பட்டு உங்களுக்கு விதைச்சேன். பார்த்திங்கன்னா உங்களுக்காக மனம் திரும்பலை குறித்து விசுவாசத்தை குறித்து நிறைய காரியங்களை உதயத்தேன். என்ன கட்டுகள் போராட்டங்கள் இருந்தால் அதில் நான் சேவித்தேன் அப்படிங்கிற ஆண்டவர் சொன்ன எல்லா காரியத்திலும் உங்களுக்கு எல்லா ஆலோசனைகளும் ஒன்று நாமெல்லாம் சொல்லிட்டேன் சொல்கிறாரு. ஆண்டவர் எனக்கு என்ன ஊழியத்தை கூட அதை முடிக்கணும் தான் நான் விரும்புகிறேன். ஆனால் பார்த்திங்கன்னா
ஆவியானவர் வந்து உங்களை கண்காணிகளாக வச்சுருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா அதை உங்களை குறித்தும் சபையை குறித்தும் எச்சரிக்கையாக இருங்க. நான் உங்களுக்கு 3 வருஷமாக கண்ணீரோட உங்களுக்கு வந்து நான் விதைச்சிருக்கேன், நான் புத்தி சொல்லியிருக்கேன், அதை நினச்சி வந்து நீங்கள் கவனமாக இருங்க. அதனால் கடைசியாக வந்து நான் என்ன பண்ணுறேன், உங்களை வந்து தேவனுக்கு அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கு வந்து ஒப்பு கொடுக்குறேன். நான் வந்து யாரையும் இச்சிக்கல, நான் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தேன், அதுக்கு வந்து தேவன் சாட்சி அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரியை காண்பிச்சிருக்கேன், அதனால் வந்து நீங்கள் வந்து விழித்திருங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதான் நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, எங்களோட பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. ஏசப்பா, எங்கள் பிரயாணங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையில் இந்த கர்த்தர் எங்களை விலக்கி ரட்சித்து காத்தரல வேண்டும் முடிவாக ஜெபிக்கிறேன். ஏசப்பா, பவுல் சொன்னது போல் ஏசப்பா, இந்த பாடுகள் பிரச்சனைகளை எங்களை போட்டு அமுக்கி விடாதபடிக்கு ஏசப்பா, நீர் எங்கள் ஓட்டத்தை, நீர் எங்களுக்கு நியமித்த ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்க நீங்கள் கொடுத்த ஊழியத்தை வெற்றிகரமாக முடிக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும், அனுகிரகம் செய்ய வேண்டும், ஜெபிக்க. அதில் எச்சரிக்கையாக இருக்க, ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்ய வேண்டும், ஜெபிக்க. ஏசப்பா, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஏசப்பா, எங்கள் சார்ந்தவர்களையும் ஏசப்பா, உமக்கும் இப்படி கிருபையுள்ள வசனத்துக்கும் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நடத்துவீராகப்பா. இந்த நாம் மாத்திரம் மையப்பட்டோம். இயேசு நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம் நல்ல பிதாவே. ஆமென்.